நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர் ஆகிய தொகுதிகளில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கணிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இது எதன் அடிப்படையில் போட்டிருக்கேன் அப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள்ல இதுல கிடைச்ச ஜாதகத்துல இந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களுடைய என்கிட்ட இருக்க ஜாதகம், அல்லது பார்த்தீங்கன்னா ஆத்தூர்ல ஐ பெரியசாமி அவர்லாம் ரொம்ப வருஷமா ஜெயிக்கிறார், அவருடைய டேட் ஆஃப் பர்த்லாம் அக்யூரேட்டான டேட் ஆஃப் பர்த்லாம் விக்கிபீடியாவில் கிடைக்கும். அதே மாதிரி பழனியில இந்த முறை திண்டுக்கல் அடிக்கிற சீனிவாசன் சாரு, அங்க அடிக்கிற ஐ பெரியசாமி, அவங்க செந்தில்குமார், அவங்களுடைய ஜாதகம்லாம் ஒரிஜினல் ஜாதகமாக என்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் செந்தில்குமாரனோட ஒய்ஃப் மெர்சி ஒரு முறை என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க சிஸ்டர். ஸோ அதனால சில ஜாதகம் ஒரிஜினல் இருக்கு, சில ஜாதகம் விக்கிபீடியாவில் கிடைச்சிருக்கு, சில ஜாதகமும் அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணதுல, வேட்புமனு தாக்கல் பண்ணதுல கிடைச்ச ஓட்டர்ஸ் ஐடி, அதன் அடிப்படையில் நான் கணிப்பு போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் நான் தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியும் நான் ரெஃபர் பண்ணலை. அப்போ சார் அவங்க ஜெயிக்க மாட்டாங்களான்னா தெரியல, ஜெயிக்கலாம். அந்த தொகுதிகளில் என் கணிப்பு தப்பாக போகும், அந்த தொகுதிகளில் மட்டும் நான் அவங்களுக்கு அந்த கணிப்பு எனக்கு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல பார்க்க போகிற தொகுதி பழனி. பழனி சட்டப்பேரவை தொகுதி. பழனி சட்டப்பேரவை தொகுதி பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் ஒரு கருத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பல பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த முகநூல் எழுத்தாளர்கள்லாம் பழனியில தோத்து போயிடும்னு தெரிஞ்சுதான் திண்டுக்கலுக்கு திரு செந்தில் போயிட்டாரு, ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பதிவுகள் நானே என் கண்ணில் பார்த்தேன். உண்மையிலேயே அவருக்கு இந்த L2ல பிரச்சனை இருக்கு, இந்த லிகமெண்ட், இந்த டிஸ்கில், எலும்பு டிஸ்கில் பிரச்சனை இருக்கு. பழனி தொகுதியில தான் கொடைக்கானல் வரும். ஒவ்வொரு தடவையும் மலை ஏறி இறங்க முடியல, அங்கே ஏதாவது ஒரு வெல்ஃபேர் டெவலப் பண்ணோம், ஒரு பைப் ஓப்பன் பண்றோம், அல்லது ஒரு தண்ணி டேங்க் ஓப்பன் பண்றோம், ஒரு ரோடு போடுறோம்னா அது ஓப்பனிங்க்கும் எது ஒன்றும் போக முடியல. ஒரு தடவை போயிட்டு வந்தாலே முதுகு வலி இருக்குது. அவருக்கு இந்த L2 டிஸ்க், இந்த இடத்துல இந்த 2 டிஸ்க், எங்க கழுத்து எல்லாம் எலும்புல கொஞ்சம் வலி இருக்கு, மழை அதிகமா ஏறக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாருன்னு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொகுதி மாறுறேன்னு கேட்டுக்கிட்டாரு. அவரா விருப்பப்படுத்தி தான் வந்தாரு, அவரெல்லாம் நம்ம ஓடி போகல. இது அந்த முகநூல் எழுத்தாளர்கள்ல போய் நம்ம எழுதணும்னா திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. அவர் சொன்ன விஷயத்த நான் இங்க பதிவு பண்றேன். நான் இப்பவும் அவருக்கு நான் முட்டுலாம் கொடுக்கல, அவர் போனதுக்கான உண்மையான காரணம் இதுதான். ஸோ இது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவருடைய நெருங்கிய நண்பர் தான் ராஜா தமிழ்மாறன். சேலம் தான் எங்க வீட்டுக்கு வராம போக மாட்டாப்ல. அவர் ராஜா தமிழ்மாறனும் என்கிட்ட சொன்னாப்புல, அவங்க கூட இருக்கவரும் ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னாப்புல. ஸோ கோபின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அவர் கூடயே இருப்பார். அவரே என்கிட்ட போன வருஷமே சொன்னார், அண்ணா அடுத்த முறை வேற தொகுதியில் தான் நிற்க போறாரு அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அடுத்ததா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பழனி சட்டப்பேரவை தொகுதி. பழனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்க என் பாண்டி அவர்கள் போட்டியிடுறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ரவி மனோகரன் அவர்கள் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முருகேஸ்வரி அவங்க போட்டிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பிரவீன்குமார் அவங்க போட்டிடுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால் அவர் தான் இங்கே போட்டிடுவார்னு பெரிதாக நினைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க 2 பேருடைய ரவி மனோகரன் அண்ணாவோட ஜாதகமும் கிடையாது, பாண்டி அண்ணாவோட ஜாதகமும் நம்மகிட்ட கிடையாது. 2 பேருடைய ஜாதகம் நான் எடுத்துக்கொண்டது. இந்த தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைச்சு நான் எடுத்துக்கொண்ட ஜாதகம். அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணதுல, அவங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடி வச்சு நான் பார்த்ததுல திரு என் பாண்டி அவர்கள், ரவி மனோகரன் அவர்கள். ஸோ அவருடைய ஜாதகத்தை நம்ம ரெஃபர் பண்ணி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இவரோட ஜாதகத்துல சனி, சந்திரன், செவ்வாய், புதன் 4 கிரகம் பலமா இருக்கு. இவரோட ஜாதகத்துல சுக்கரன், ராகு, கேது 3 கிரகம் பலமா இருக்கு. ஸோ ரூலிங்ல பாத்தீங்கன்னா சுக்கரன், ராகு, கேது பலமா இருந்ததுனால, ஸோ ராகு கேது பலமா இருந்தா ஒத்துழைப்பு சரியா இருக்கு. கட்சிக்காரங்களும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய மாற்று கட்சிக்காரர்களுடைய சப்போர்ட் இருக்காது. ஸோ அதன் காரணமாக குறுகிய வாக்குகள் வித்தியாசத்தில் வின்னர் இஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை சார்ந்த திரு பாண்டி அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் இந்த தொகுதியினுடைய நம்மளுடைய ஜோதிட கணிப்பு. இது உண்மையாகும் பட்சத்தில் அவருக்கு பல பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை நீங்கள் உண்மையிலே ஜெயிச்சீங்கன்னா
தொகுதியை நல்லா டெவலப் பண்ணி விடுங்க. கொடைக்கானலாக தான் இருக்குது. கொடைக்கானல் வந்து உங்களுடைய தனிப்பட்ட தொகுதி கிடையாது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ஓய்வு தேடி குடும்பத்தோட இன்ப சுற்றுலா வரக்கூடிய இடம். அதை சூப்பரா டெவலப் பண்ணிவிடுங்க. வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு ஜாதகப்படி மனோகரண்ட ஜாதகத்தோட உங்களுக்கு 10% பலமா இருக்கிறதுனால நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதை பயன்படுத்தி தொகுதியை நல்லா டெவலப் பண்ணிடுங்க. அடுத்த தொகுதி ஒட்டஞ்சத்திரம் தொகுதி. ஸோ இதுல ஒரிஜினல் ஜாதகம் அவர் கோபி பண்ணையார்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேக்கரி வச்சிருக்காரு. சின்ன பையன் தான், பெரிய ஆள் நினைச்சிருக்காரு. அவர் ஒரு 32 வயசு தான் இருக்கும், 32 வயசு தான். அவர் பேக்கரி வச்சிருக்காரு கோபின்னு சொல்லி. அவர் வந்து இவர் சக்கரபாணி அண்ணாவுக்கு ரொம்ப ரிலேட்டிவ். அவர்கிட்ட கேட்டு ஒரு தடவை ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ இந்த தொகுதியில யார் நிக்கிறாங்க அப்படி நம்ம பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் நிற்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இவர் 2001 எலெக்ஷன் நிற்கிறாப்புல பாவம். விடியல் சேகரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு ரகுபதி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மோகன் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ மினிஸ்டர் சக்கரபாணி அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு. விடியல் சேகர் அவர் ஜாதகம் என்கிட்ட இல்லை. நான் அபிராமி செந்தில்குமார்னு தமிழ் மாநில காங்கிரஸ்ல முக்கியமானவங்க, அவங்க என்னுடைய போன நண்பர். அவங்க மூலியமா கேட்கலான்னு அப்ரோச் பண்ணி மெசேஜ் போட்டு அவங்க பார்க்கவே இல்லை. சரி, கொஞ்ச நாளா ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இல்லை போல இருக்கு. நான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைச்ச திரு சக்கரபாணியன் விடியல் சேகர் நெக்ஸ்ட் அவங்க ஜாதகத்தை ரெஃபர் பண்ணும் பொழுது இவருடைய ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு. அவருடைய ஜாதகத்துல மொத்தம் உள்ள 9 கிரகங்கள்ல சூரியன் பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு, சனி பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு, 5 கிரகம் பலமா இருக்கு. இவருடைய ஜாதகத்துல சூரியன் பலமா இருக்கு, சனி பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, 3 கிரகம் பலமா இருக்கு. இப்ப ரூலிங்ல 2026 தேர்தல் நேரத்துல சக்கரபாணி அண்ணாவோட தசாபுத்தியும் சப்போர்ட் பண்றதுனால இது ஒரு ஈஸியா ஒரு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான அந்த வின்னர் இஸ் ஒட்டஞ்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஆர் சக்கரபாணி அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. இது ஒருவேளை படிக்கும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நான் கோபி பண்ணையார் மூலியமா வாழ்த்து சொன்னேன், இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். அண்ணா வாழ்த்துக்கள்னு. ஒருவேளை உண்மையிலேயே நீங்க மே 4ஆம் தேதி ஜெயிச்சிங்க அப்படின்னா தொகுதி நல்லா டெவலப் பண்ணி விட்டுருங்கண்ணே. அடுத்த தொகுதி அடுத்ததா நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி ஆத்தூர். ஆத்தூர்னா சேலம் பக்கத்துல இங்க இளங்கோவன் இருக்கிற ஊர் ஆத்தூர் கிடையாது. இது வந்து திண்டுக்கல்ல இருக்குது. ஐயப்பன் கோயில் போற வழியெல்லாம் அந்த வழியா தான் நாங்க போறப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஐ பெரியசாமி அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஏ விஸ்வநாதன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சைமன் ஜஸ்டின் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அக்கா கலைச்செல்வி அவர்களும் இந்த தொகுதியில போட்டிடுறாங்க. ஸோ இந்த தொகுதியில ஐ பெரியசாமி மற்றும் விஸ்வநாதன் இவருடைய ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இருக்கு. ஸோ அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் அவரு என்கிட்ட பார்த்தது கிடையாது, ஆனா அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சனி பலம், சுக்கிரன் பலம், ராகு கேது பலம். இதன் காரணமா தான் தொடர்ந்து 6 முறை ஜெயிச்சிருக்காரு. 2021ல பல தொகுதிகளில் தோல்வி அடையும் போது கூட இவர் ஜெயிச்சார் அப்படின்னு நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியா இருந்தா. ஸோ இவர் விஸ்வநாதன் அவருடைய ஜாதகம் எனக்கு கிடைக்கல. அதனால அவர் எலெக்ஷன் கமிஷன்ல வேட்புமனு தாக்கல் பண்ண வெப்சைட்ல இருந்து தான் நான் அதை எடுத்தேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திரு ஏ விஸ்வநாதன் அவருடைய ஜாதகம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அவருடைய ஜாதகத்துல சனி, சந்திரன், புதன் 3 கிரகம் பலம். ஸோ பிசினஸ்க்கு ரொம்ப செட் ஆகும், அரசியல்ல ஜெயிக்கலாம். பட் இவரை எதிர்த்து ஜெயிக்கிறது அளவுக்கு அவருடைய ஜாதகம் வலுவில்லாத காரணத்தால் இதுல ஒரு நல்ல போன முறை வந்து தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசம் திலகபாமான்னு சொல்லிட்டு நம்ம சேலம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்த கதிர் ராசரத்னம் அவருடைய ஃப்ரெண்டு திலகபாமான்னு சொல்லிட்டு அவங்க தான் போட்டிட்டாங்க. நான் அவங்க எலெக்ஷன் நிக்கும்போது கூப்பிட்டு சொல்லிட்டேன், அக்கா நீங்க தோத்து போட்டீங்க, பணம் செலவு பண்ணாங்க. இப்போ வந்து விஜய் எதிர்த்து பெரம்பூர்ல நிக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்க கிட்ட நான் அப்பவே கூப்பிட்டு சொல்லிட்டேன், ஓட்டு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண அன்னைக்கே நான் சொல்லிவிட்டேன். ஸோ இந்த தொகுதியில வந்து ஓட்டு டிஃபரெண்ட் வரும். நான் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வரான்றதெல்லாம் ஜோசியத்தில் சொல்ல முடியாது. பட் வந்து நல்ல ஓட்டு டிஃபரன்ஸ்ல இந்த தொகுதியில இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு போன தடவை அளவுக்கு இந்த தடவை ஓட்டு டிஃபரெண்ட் வராது. குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் த பொட்டன்ஷியல் வின்னர் இஸ் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு ஐ பெரியசாமி அவர்கள் 6 முறை வெற்றி பெற்று 7வது முறையாக மீண்டும் எம்எல்ஏவாக போகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. அப்படி ஒருவேளை ஜெயிக்கும் பட்சத்தில்
அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம். ஸோ காலையில் நிறைய வீடியோ போடுறதுனால வாபுல் ஆகுது. ஸோ அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தொகுதி இன்னும் டெவலப் பண்ணுறேன். அடுத்ததா பார்க்க இருக்கிற தொகுதி நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு நாகஜோதி அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேன்மொழி அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக துரை கைலை ராஜன் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஐயனார் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ தேன்மொழி அவங்க. நாகஜோதி அவர்கள் டேட் ஆஃப் பர்த் கிடைக்கல. அவங்க இப்போதான் முதன் முறையா போட்டியில களம் காண்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு கணிச்ச 2 தொகுதி 2 பேருடைய ஜாதகம் நாகஜோதி தேன்மொழி. ஸோ இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணதுல நாகஜோதி அவங்க ஜாதகத்துல சூரியன் சந்திரன் சனி புதன் பலமா இருக்கு. அவங்களுக்கு 2 கிரகம் தான் பலம். ராகு கேது பலமா இருக்கு. ஆனால் அந்த ராகு கேது நட்சத்திரத்துல 4 கிரகம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ராகு கேது, ராகுடைய நட்சத்திரம் திருவோதிரை சுவாதி சதயம், கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம். இந்த 6 நட்சத்திரத்திலேயே 4 கிரகம் அமைஞ்சிருச்சு. அவங்க ஜாதகத்துல 4 ராகு கேது மட்டும்தான் பலம். அதுல 4 கிரகம் பலமா இருக்கிறதுனால சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒண்ணு ஏதாவது ரூபத்துல இவங்களுக்கு எப்படியாவது ஒரு ஆதரவு எங்க இருந்தாலும் கிடைக்கும். அதன் காரணமாக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெற போவது திரு தேன்மொழி அவர்கள். நீங்க ராகு கேதுக்கு தான் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நன்றி சொல்லுவோம். தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லுவீங்க. அதே மாதிரி அடிஷனலா கீழ்பெரும்பள்ளத்தை போய் கேதுவுக்கும், திருநாகேஸ்வரம் போய் ராகுக்கும் வழிபாடுவாங்க. நீங்க எந்த காலத்திலுமே எலெக்ஷன்ல தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் அக்காவுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. அட்வான்ஸ் வாழ்த்து நான் சொல்றேன். நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு. வாழ்த்துக்கள். அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் அந்த தொகுதியை நல்லது பண்ணி விட்டுருக்கா. அடுத்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நத்தம் தொகுதி பொறுத்த வரைக்கும் நத்தம் விஸ்வநாதன் 2016 மட்டும் ஒரு ஆத்தூர்ல நின்றதுனால தோத்து போயிட்டாரு. சோ அவர் வேற யாருமே இல்ல, எங்க பாயிண்ட் பாலாஜி சென்னையில இருக்காரு லாயர். பாயிண்ட் பாலாஜின்னு சொல்லிட்டு, பாயிண்ட் பாலாஜி மாணிக்கம்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த சித்தப்பா, இவருடைய சொந்த அண்ணன் பையன் தான் பாலாஜி அண்ணன். அவர் மூலமா நான் இவர்கிட்ட போன வட்டமே நான் எலெக்ஷன்ல 2014 நான் ஜெயிச்சிருவாரு, கண்டிப்பா இந்த வட்டம் ஜெயிச்சிருவாரு, போன வட்டம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வட்டம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு நான் அப்பவே கூப்பிட்டு சொன்னேன். ஸோ பாயிண்ட் பாலாஜி அண்ணா மூலியமா இவருடைய உண்மையான ஜாதகம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழர் தேசம் அப்படின்ற ஒரு கட்சியில கே செல்வகுமார் அப்படின்றவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் அழகம்மாளுக்கும், தமிழக வெற்றி கழகத்தில் ரமேஷ் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதி எடுத்துக்கிட்ட 2 பேரோட ஜாதகம். ஒன்னு கே செல்வகுமார், இன்னொன்னு நத்தம் விஸ்வநாதன். ஸோ அவங்க 2 பேரோட ஜாதகத்துல நான் ஆராய்ச்சி பண்ணதுல இவரோட ஜாதகத்துல நத்தம் விஸ்வநாதன் அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் நம்ம பாயிண்ட் பாலாஜி அந்த மூலியமா வாங்கினதுல 4 கிரகம் பலமா இருக்கு. சந்திரன் சூரியன் ராகு கேது. இவரோட ஜாதகத்துல 2 கிரகம் பலமா இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சர்ல நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஸோ இவரோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது இவரோட ஜாதகம் வீக்கா இருக்க காரணத்தால இந்த தொகுதியில பொட்டன்ஷியல் வின்னர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை 5வது முறை நினைக்கிறேன், கரெக்டா இருக்கலாம், 5வது முறையா மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் ஆனா ஓட்டு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 1000 இருந்து 2000 தான் இருக்கும். ஏன்னா கோச்சாரத்துல அவருக்கு பலமா இருக்கு இந்த செல்வகுமார் அவருக்கு. ஸோ அவருடைய ஜாதகம் கோச்சாரத்துல பலமா இருக்கிறதுனால ஒரு கிளியர் ஸ்வீப் இல்லாம ஒரு இழுபறி நிலையில தான் நீங்க ஜெயிப்பீங்க, கம்மி ஓட்டுல ஜெயிச்சிருவீங்க. ஸோ அடுத்ததான் நான் பார்க்கிறேன். அப்படி நீங்க ஜெயிக்கும் பட்சத்தில் நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. நான் பாயிண்ட் பாலாஜி அண்ணா மூலியமாவும் உங்க அண்ணாரு சன்னு அவர் மூலியமாவும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்க மூலியமாவும் டைரக்டா சொல்லிடுறேன். வாழ்த்துக்கள் என்ன, தொகுதிக்கு நல்லது பண்ணி விட்டுருங்க. அடுத்த தொகுதி திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 4 தொகுதி மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை. அது இந்த தொகுதி ஒண்ணு. என்னன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு செந்தில்குமார் அண்ணாவுடைய ஒய்ஃப் மெர்சி அக்கா என்கிட்ட அவரோட ஜாதகம் பார்த்திருக்காங்க. அப்படின்றவங்க நம்ம வாடிக்கையாளர் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் சாருடைய பையன் டாக்டர், அவரும் என்கிட்ட அப்பாவோட ஜாதகத்தை ஒரு முறை பார்த்திருக்கார். அவரும் என் வாடிக்கையாளர்.
என்னுடைய 2 வாடிக்கையாளர் என்னுடைய வாடிக்கையாளர்களே இருவருக்கு ஒருவர் மோதிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம், யார் தோத்தாலும் வருத்தம். ஸோ இதுல வந்து ஒரு 2 இருமுனை கத்தி மாதிரி எனக்கு இந்த ப்ரெடிக்ஷனை பேசாம ஸ்கிப் பண்ணிடலான்னு இருந்தேன். சரி போடுவோம், என்ன நடந்தாலும் யார் இப்போ ஒருவேளை கணிப்பு தப்பாய் ஜெயிச்சாலும் சந்தோஷம், கணிப்பு ஜெயிச்சாலும் சந்தோஷம், தப்பானாலும் சந்தோஷம் தான் நான் இதை பண்றேனே. ஸோ இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐபி செந்தில்குமார் அண்ணாவுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முத்தரசி அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நசீர் ராஜா அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் செந்தில்குமார் அண்ணா வந்து தொகுதி மாறினதுக்கான உண்மையான காரணம் அவருக்கு முதுகுல கொஞ்சம் டிஸ்க்ல ப்ராப்ளம். ஒரு ராஜா தமிழ்மார் அண்ணா மூலியமா நான் கேள்விப்பட்டேன். 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தொகுதி மாறதான் கேட்டார். ஏன்னா பழனி தொகுதியில ஒவ்வொரு முறையும் கொடைக்கானல் போயிட்டுறதுல அவர் கொஞ்சம் உடல்நல உபாதை இருக்கு அப்படின்றதுனால அவர் சொன்னாங்க. ஸோ அதுதான் காரணம். ஸோ இந்த தொகுதியில 2 பேரோட ஒரிஜினல் ஜாதகம் இருக்கிறதுனால என்னால் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். ஸோ நான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் செக் பண்ணதுல திரு ஐபி செந்தில்குமார் அண்ணாவுடைய சனி ஜாதகத்துல சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, கேது 5 கிரகம் பலமா இருக்கு. அவருடைய ஜாதகத்திலே சனி, புதன், செவ்வாய் சூரியன், சனி, செவ்வாய், புதன், சந்திரன் 5 கிரகம் பலமா இருக்கு. கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா திசா புத்தியில ஐபி செந்தில்குமார் அண்ணாவுக்கு நடக்கிற ரூலிங் பிளானட் நல்லா இருக்கு. கோச்சாரமும் அவரோட அண்ணனுக்கு ஒரு நூலிலே பலமா இருக்கிறதுனால ஒரு சில ஆயிரங்கள் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. அப்படி ஒருவேளை ஜெயிக்கும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த வீடியோ லிங்கை நான் மெர்சியாக்காக அனுப்ப போறேன். ஸோ அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணா வாழ்த்துக்கள்னு. ஒருவேளை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா தொகுதி இன்னும் டெவலப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த தொகுதி வேடசந்தூர். இந்த தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய பேர் உண்டு. இந்த தொகுதியில யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆளுங்கட்சியா வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு, இந்த வரைக்கும் அப்படிதான் இருக்குமான்றது தெரியல. ஸோ அது சில தொகுதிகள்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து அந்த என்ன சொல்றது, அது வந்து உண்மையா பொய்யான்றது நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆனா பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது அர்த்தமெட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தொகுதி தான் இந்த வேடசந்தூர். எனக்கு தெரிஞ்சு இது நான் சொல்றது கரெக்டான தகவல்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படிதான் பேசிப்பாங்க. ஸோ வேடசந்தூர் பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு வீரா சாமிநாதன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வீரா சுவாமிநாதன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரபலமான முகம். இவரெல்லாம் டிபேட்ல பார்த்திருப்பீங்க, இந்த டிவி டிபேட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இளைஞர் பாசறை செயலாளராக இருக்காரு, மாநில செயலாளராக இருக்காரு. ஸோ ஆனா உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்தார், குமாரன் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில விஜயகுமாரன் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் அருப்புக்கோட்டை வைகை செல்வன் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சசிகலா அம்மாவுடைய ரிலேட்டிவ் டாக்டர் வெங்கடேஷ் இருந்தார். என்னடா இளைஞர் பாசறை எவ்வளவு கரெக்டா சொல்றேன்னு அது ஓப்பனா வீடியோல சொல்ல முடியாது. ஸோ அதுல வந்து நீங்க இருந்த பதவி ஆரம்பத்துல இருந்தே நமக்கு அதுல ஒரு கான்டாக்ட் இருக்கு. ஸோ அருப்புக்கோட்டை வைகை செல்வனுக்கும் எனக்குலாம் ரொம்ப க்ளோஸ், அவரும் அந்த பதவியில் இருக்கும்போது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வீராசாமிநாதன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விபிபி பரமசிவம், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உசைன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாகஜோதி அவர்கள் போட்டிடுறாங்க. ஸோ இந்த தொகுதியில 2 பேருடைய ஜாதகமும் என்கிட்ட இல்லை. ஸோ அதன் காரணமாக இந்த தொகுதியினுடைய வெற்றி ப்ரெடிக்ஷன் எவ்வளவு தூரம் வரும்ன்றது எனக்கு தெரியல. பட் என் அறிவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ண வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வீரா சாமிநாதன் அவருடைய ஜாதகமும், பரமசிவன் தான் ஃபேஸ்புக்ல நான் அவரை ஃபாலோ பண்றேன். அவர் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணல. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கே வருதுன்னா நான் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்றேன். ஸோ 2 பேரோட ஜாதகத்தை பார்க்கும்போது இவருக்கு சனி, சுக்கிரன், புதன், ராகு பலமா இருக்கு. அண்ணனுக்கு ராகு, கேது, புதன் பலமா இருக்கு. புதன் பலமா இருக்கிறதுனால தான் இளைஞர் பாசறை அண்ணன் வழி நடத்துறாரு. ஸோ 2 பேர் ஜாதகத்தை பார்க்கும்போது 2 பேர் ஜாதகமே ஒருத்தர் 47 ஒருத்தர் 47 இருக்கு. ஸோ 2 பேரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா 2 பேரும் ஜெயிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் தான் அந்த தொகுதிக்கு சட்டப்பேரவைக்கு அனுப்புவாங்க. ஸோ எப்படா இதை கணிக்கலாம், என் ஒரிஜினல் ஜாதகம் இருந்தால் ஒரு கிளாரிட்டியா இப்போ செந்தில்குமார் அண்ணன் சொன்ன மாதிரியோ திண்டுக்கல்
ஒட்டஞ்சத்திரம் நம்ம சக்கரபாணி அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கிளாரிட்டியா சொல்ல முடியும். இதுல ஒரிஜினல் ஜாதகம் இல்லாத காரணத்தால கோச்சார் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு நூலிலையில குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திரு சாமிநாதன் 1000 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. இதுல தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேருடைய ஜாதகத்துல 2 பேருமே விக்கிபீடியால இல்ல, வெறும் ஓட்டர் சைடில் அவங்க கொடுத்த டேட்டா பர்த் வச்சுதான் போட்டிருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல அவரு எஸ்எஸ்பி அவரோட அண்ணனுடைய ஒரே விஎஸ்பி அண்ணனுடைய ஒரு 5% தான் பலமா இருக்கு. ஸோ மே 4ஆம் தேதி தான் பார்க்கணும். ஒருவேளை இது உண்மையாக நீங்கள் ஜெயிக்கும் பட்சத்து அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் உள்ள எல்லா வீடியோவும் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பழனி திமுகவுக்கு, ஒட்டஞ்சத்திரம் திமுக, ஆத்தூர் திமுக, நிலக்கோட்டை அதிமுக, நத்தம் அதிமுக, திண்டுக்கல் திமுக, வேடசந்தூர் இது வந்து இழுபறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜோசியத்துல ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தங்க சொல்லிதான் இருக்கும். பொருத்தம் இருக்கான்னு வந்து கேட்கறாங்க. பொருத்தம் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இழுபறின்னு சொல்ல முடியாது. அதனால நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சுய ஜாதகம் இருந்தா அதில் அக்யூரேட்டா சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த விக்கிபீடியால ஏன்னா விஎஸ்பி பரமசிவன் தான் உங்களை பத்தி ஒரு விக்கிபீடியா ஒரு 10,000 கொடுத்து எழுத சொன்னீங்கன்னா அது ஒரிஜினல் டேட்டா படுத்து போட்டா இந்த தொகுதியில நான் ஒரு கிளாரிட்டியா சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்க ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த பொறுப்புக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேடசந்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட், மீதி பூரா ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஸோ 2 அதிமுகவுக்கும் 5 திமுகவுக்கும் சொல்லியிருக்கேன். மற்ற மாவட்டங்களை பார்ப்போம். ஸோ இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி 234 தொகுதிகளில் யார் ஆட்சி அமைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் அதை ஃபுல்லாக போய் பாருங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க என்னங்க திண்டுக்கல்ல ஒண்ணு கூட எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களுடைய லிஸ்ட்லயே நான் சேர்த்திக்கல. ஒருவேளை இப்ப இந்த தொகுதி 6 தொகுதியில இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமோ அல்லது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யாரோ ஒருத்தங்க ஜாதகம் வலுவா இருந்தா அவங்க ஜெயிக்கலாம். அப்ப நான் சொன்னவங்க 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அபிமானிகள் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு மாசம் கழிச்சு விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், 2031 எதிர்கட்சி தலைவரா அல்லது முதலமைச்சரா அல்லது கூட்டணி ஆட்சியினுடைய தலைவரா என்பதை பற்றி ஒரு வீடியோ என்னுடைய ரிசர்ச்ல ஒரு எப்படி இந்த எலெக்ஷன் வீடியோ போட்டா ஒரு 20 தொகுதி தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன் தப்பாச்சுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணி நான் எப்படி 2018 ஸ்டாலினுக்கு போட்டேன், அடுத்து அவர் தான் முதலமைச்சர், அந்த மாதிரி ஒரு டீடைல்டான வீடியோவா நான் யூடியூப்ல போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி அடுத்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் வீடியோ போட போறேன். அதை பார்க்கணும். நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க. நன்றி, வணக்கம்.